நம்ம விஜய் சாருடைய கோட் படம் வெளியாகி நேற்றுடன் 25 நாள் எட்டியிருக்கு. அதனால 25வது நாள்ல படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் குறித்த செய்தி தற்போது வெளியாகி சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் சார், ஸ்னேகா ஆகியோர் நடித்த திரைப்படம் தான் கோட். இவங்களுடன் இணைந்து பிரசாந்த் பிரபுதேவா, லைலா அஜ்மல், யோகி பாபு போன்ற பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. படம் வெளியாகி ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியது. இந்த நிலையில 25வது நாளான நேற்றுடன் படத்துடைய மொத்த வசூல் நிலவரம் பற்றி சமூக வலைதளங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. ஒட்டுமொத்தமாக கோட் திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட வசூலிச்சிருக்கா. இதனடுத்து பாத்தீங்கன்னா மற்றொரு செய்தியுமே சோஷியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது சவுக்கு சங்கர் அரசியல் களத்துல மிகவுமே ஹாட் டாபிக்காக இருந்துட்டு இருக்காரு. இவர் நீண்ட நாட்கள் கழித்து சிறையில இருந்து அண்மையில தான் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்த அடுத்த நாளே மீண்டும் சேனல்கள்ல பூரி பறக்க பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரிடம் விஜய் சார் குறித்து கேள்வியுமே கேட்கப்பட்டது. முதல்ல விஜய் அவர்கள் வாயை திறக்கட்டும், அதான் கோட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுல்ல, இப்பயாவது பேசட்டும், இன்னும் ஒரு படம் வரைக்குமே பேச மாட்டார் அவர், கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு கொள்கையை கூட சொல்லவில்லை அப்படின்னு தளபதி விஜய் அவர்களை பற்றி கடுமையாக பேசியிருக்காரு. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா தளபதி ரசனமே பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் பேசிய இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.